கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவர் எல்லா சூழ்நிலையிலையும் உங்களை என்னை நினைத்திருக்கிற கர்த்தராக இருக்கிறார். மனுஷன் தான் பல நேரத்தில் என்ன செய்வானா, நம்முடைய வாழ்க்கையில ஒரு தேவைன்னு வரும்போது தான் என்ன செய்வாங்க, அவங்க நம்ம கூட பழகுவாங்க. தேவை இல்லை அப்படின்னும் போது ஒரு சில நேரத்தில் என்ன செய்வாங்க, அப்படியே விட்டடிச்சு போயிட்டே இருப்பாங்க. ஒரு காரியம் ஆகணுமா, அந்த காரியத்துக்காக பழகுவாங்க. காசு வேணுமா, காசுக்காக பழகுவாங்க. பதவி வேணுமா, பதவிக்காக காக்கா பிடிப்பாங்க. ஆமா, ஒரு காரியம் நடக்கணுன்றதுக்காக எவ்வளவு வேணா இறங்குவாங்க. ஆனா அதே காரியம் நடந்து முடிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் நம்மளை குறித்து யோசிக்க கூட மாட்டாங்க. யார் உங்களை கைவிட்டாலும் சரி, யார் உங்களை விட்டு விலகினாலும் சரி, என் ஆண்டவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார், உங்களை விட்டு விலக மாட்டார். அவர் உங்களை நினைத்திருக்கிறார். எதுக்கு நினைத்திருக்கார்? உங்களை ஆசீர்வதிக்க முடியாது நினைத்திருக்கிறார்.